நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கிறேன் 30 செகண்ட். ஒரு சுற்றுச்சூழல் நேசிக்கின்ற ஒரு மனிதன், ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, அந்த ஆறுல கடந்து போறான். ஒரு சின்ன பாறை, அந்த பாறையில உட்காந்துட்டான். அவனை இன்னொருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பாறையில உட்காடுறாங்க. அவனுடைய பேக் பேக் எடுத்து அந்த பேக் பேக்ல இருந்து நிறைய ஏதோ ஒன்று எடுத்தான் பாருங்க, அவ்வளவும் இலை. அந்த இலையை அவன் பின்றாங்க. பின்னி ஒரு போர்வையா போத்திக்கிட்டு நடுவுல ஒரு கேமரா வச்சுட்டு அப்படி உட்காடுறான். அவன் கேமரா நேரா ஒரு மரம் இருக்கு, தண்ணி நிலம் இருக்கு, அங்க போகுது. ஒரு பறவை எங்கிருந்தோ பறந்து வந்து அந்த மரத்துல உட்காந்துருச்சு. மறுபடியும் பறக்குது, தண்ணி கிட்ட வருது, மறுபடியும் திரும்பி போகுது. வந்துட்டு அடுத்த கடைசியா வந்து என்ன பண்ணுச்சு, அந்த தண்ணியில முங்கி வாயில இருந்து ஒண்ணு எடுத்துச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய மீன். நேரா எடுத்துட்டு போய் கிளையில உட்காந்து வாயில இருந்து காலுக்கு கவிருச்சிங்க. கால்ல அந்த மீன் துடிக்குது, அந்த வால் துடிக்குது. அந்த கண்ணு இப்படித்தானே இருக்கும் அதுக்கு, இந்த ஓரக்கண்ணுல அதை பாக்குது. காலை ஏதோ இப்படி பண்ணுது, இப்படி பாக்குது, மறுபடியும் கொத்த போகுது, மறுபடியும் இப்படி பாக்குது. மறுபடியும் என்ன பண்ணுச்சு, வாயில அதை எடுத்துருச்சு. எடுத்துட்டு நேரா பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. இவ்வளவுதான் காட்சி. அந்த ஆள்ல அந்த கேமரா வச்சிருந்த ஆள் அப்படியே அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ள இறக்குறான். அந்த மீன் உள்ள போச்சா, உள்ள போய் இப்படி மீன் நீந்தி வந்துதான் நடுவுல தடுமாறிச்சா, தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் ஒரு 10 செகண்ட் இருக்கும். அதனுடைய பின்பகுதியிலிருந்து வெறும் முட்டைகளா வெளியில வருது. பறவை நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லுச்சு, நான் மீன்களைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை என்று நமக்கு அந்த பறவை சொல்லி தருது. தலைமுறையை தின்ன முடியாதுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால், யாருக்கும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அள்ளி சுருட்டி சாப்பிட்டு செத்து போயிடும்.